ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் சிம்பதி ஃபார் மிஸ்டர் வெஞ்சன்ஸ். இது டேரக்டர் பார்க் சன் வுக்கோடைய படம். நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தவிர்த்து அதர் லாங்குவேஜில் பார்த்த மொதல் படம்னா ஓல்டு பாய் தான். அந்த படத்தோட இம்பேக்ட்டும் அந்த படத்தோட மைண்ட் ப்ளோயிங் கிளைமேக்ஸ் தான் என்னை இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்க்க வச்சு. இன்னி வரைக்கும் நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் டேரக்டர் பார்க் சன் வுக் தான். அவருடைய ஒரு பெஸ்ட் படம் தான் சிம்பதி ஃபார் மிஸ்டர் வெஞ்சன்ஸ். பழி வாங்குறதுங்கிற கான்செப்ட் பேஸ் பண்ணி மொத்தம் 3 படம் எடுத்திருக்காரு. அதில் ஒரு படம் தான் ஓல்டு பாய். ஓல்டு பாய் படத்தை பார்த்தவங்களுக்கு அந்த படத்தோட ரிவேஜுங்கிறது எப்படியும் நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ஒரு படம் தான் சிம்பதி ஃபார் மிஸ்டர் வெஞ்சன்ஸ். இப்போ வாங்க சிம்பதி ஃபார் மிஸ்டர் வெஞ்சன்ஸ்ங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். மூவி ஸ்டார்டிங்கில் 2 சின்ன பசங்க காமிக்கிறாங்க. ஒருத்தன் தம்பி, இன்னொருத்தி அக்கா. இவங்க 2 பேர்த்துக்கும் அம்மா அப்பா இல்லை. 2 பேரும் சின்ன வயசுலேருந்து அனாதையாக வளர்றாங்க. அதுவும் அந்த தம்பிக்கு சின்ன வயசுலேருந்து காது கேட்காது. அதனால் அவனால் வாய் பேச முடியாது. அவனை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிறதே அவங்க அக்கா தான். அதனால் தம்பிக்கு அவங்க அக்காவை ரொம்ப பிடிக்கும். அந்த அக்காவுக்கு இந்த உலகத்தில் அவன் தமிழ் ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்றாங்க. பட் அந்த அக்காவால் ரொம்ப வாழ முடியாது. ஏன்னா அவளுக்கு கிட்னி ஃபெயிலியர். அவளுக்கு கிட்னி மாற்றினா மட்டும்தான் அவளால் உயிர் படிக்க முடியும். தன்னை இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்ட அக்காவை அவனால் பார்த்துக்க முடியல. இது நினச்சிக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். இவனால் வாய் பேச முடியாதனால இவன் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறானோ அது ஒரு பேப்பர் எழுதிடுவான். அந்த பேப்பரை ரேடியோ ஸ்டேஷனுக்கு அனுப்புவான். அந்த ரேடியோவில் இருக்கிறவங்க அதை படிக்கிறது மூலியமா அதை அவங்க அக்கா கேட்பா. இந்த மாதிரி தான் டெய்லி வாழ்க்கை போயிட்டு இருக்கு. சரி, இவ்வளோ பாசம் வச்சுக்கிறவன் அவங்க அக்காக்காக அவ கிட்னி கொடுக்க வேண்டியதானே. இந்த மாதிரி கேட்டிங்கன்னா அதில் ஒரு பிரச்சனை இருக்கு. இவன் பிளட் குரூப்பும் அவங்க அக்காவோட பிளட் குரூப்பும் மேட்ச் ஆகலை. அதனால கிட்னியை மாற்ற முடியாது. இந்த மாதிரி டாக்டர் சொல்லும்போது வருத்தத்தோட வெளியே வரான். இதுக்கப்புறம் பப்ளிக் டாய்லெட்டில் யூரின் போயிட்டு இருக்கான். அப்போ சில நபர்கள் அங்கே வந்து ஒரு நோட்டீஸ் விட்றாங்க. அந்த நோட்டீஸில் ஆர்கன் டொனேட் பண்ணால் 10 மில்லியன் தரோன்னு அந்த நோட்டீஸில் இருக்கு. இது ஹீரோ பார்த்துட்டு அங்கே வந்துடுறான். ஹீரோ ஒரு ஃபேக்ட்ரியில் லேபர் ஒர்க் பண்ணுறான். பட் அவனால் ஒழுங்கு வேலை கூட பார்க்க முடியல. தன்னை பார்த்துக்கிட்ட அக்காவை பார்த்துக்க முடியல. இந்த மன வருத்தம் அவனை குத்திக்கிட்டே இருக்கு. இதனால அவனால் ஒழுங்கு வேலையும் பார்க்க முடியல. அவனை வேலையை விட்டு தூக்குறாங்க. இந்த வருத்தத்தோட அவள் லவர் மீட் பண்ணுறான். இவனால் என்னதான் வாய் பேச முடியலனாலும் இவனுக்கு ஒரு ஆள் இருக்கு. அந்த ஆள் கிட்ட தான் காலையில் பார்த்து நோட்டீஸ் போய் சொல்கிறான். இவன் ஐடியா என்னன்னா தான் கிட்னி விற்றா கொஞ்சம் காசு கிடைக்கும். அந்த காசை வச்சு ஒரு டோனரை பிடிச்சி அவங்க அக்கா ஆப்ரேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பிளானோட அவன் இருக்கான். பட் அவன் லவர்கிட்ட சொல்லாமல் சும்மா இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுறான். இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த கிட்னி டொனேட் பண்ண போகிறான். அந்த இடத்துக்கு போகிறான். அவங்ககிட்ட பேசும்போது இங்கே பாரு, உன் கிட்னியை இப்போ தந்துரு, காசை நாங்கள் நாளைக்கு தந்துடுறோம். இந்த மாதிரி அவங்க சொல்லும்போது இவனு ஒத்துக்கிறான். இப்போ கண்ணை முடிச்சு பார்த்தா ஒரு இடத்துல இருக்கான். அவன் உடம்புல ஆப்ரேஷன் பண்ண மாதிரி ஒரு தழும்பும் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கான். இதை பார்க்குறவனுக்கு அப்போ தான் புரியுது. கிட்னி அட்டை போட்டு அப்படியே விட்டு போயிட்டாங்க. இப்போ அவன் ஏமாற்றப்பட்டிருக்கான். இதுக்கப்புறம் ஒரு வண்டியை பிடிச்சி அங்கேருந்து போயிடுறான். அடுத்த நாள் காலை ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் மீட் பண்ணும்போது டாக்டர் சொல்கிறாரு, நல்ல விஷயம், உங்கள் அக்காவுக்கு ஒருத்தர் கிட்னி தர சொல்லியிருக்காரு. கரெக்டாக 5 நாளுக்குள்ளே உங்கள் அக்காவுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி அவர் சொல்லும்போது ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பணம் வேணும். இருந்த ஒரு கிட்னியும் அவங்ககிட்ட கொடுத்தாங்க. இன்னும் விற்றா இன்னொரு கிட்னி வைக்கணும். இப்போ என்ன பண்ணாலும் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இந்த விஷயத்தை அப்படியே அவன் லவர்கிட்ட சொல்கிறான். அவன் லவர் ஹீரோ போட்டு பொழந்து, நீ முட்டா போயிலடா, இந்த விஷயத்தை எங்கள்கிட்ட சொல்லாமல் நீ பாட்டு கிட்னிக்கு போயிருவியா? உனக்கு காசு வேணும்னா என்கிட்ட கேட்டுக்க வேண்டியதானே, என்கிட்ட நிறைய ஐடியா இருக்குது. சரி, அவ்வளோதான், போனது போச்சு. இப்போ நம்ம புதுசாக பிளான் பண்ணுவோம். யாராவது பணக்கார வீட்டு பசங்களே பார்த்து அவங்களை கடத்தி வச்சிருவோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்காக காசு கேட்போம். அவங்களும் காசு தருவாங்க. எப்படி ஐடியா? ஃபஸ்ட்டு உன் முதலாளி தூக்குவோம். ஏன்னா அவன் தான் உன்னைய வேலை விட்டு தூக்குனான். எப்படி ஐடியான்னு சொல்லி கேட்கும்போது, அட முட்டாளே, அவன் போன வாரம் தான் என்னை வேலை விட்டு தூக்கியிருக்கான். நம்ம அடுத்த வாரம் பொண்ணை கடத்தினோம்னா போலீஸ் நம்மளால தந்தை வரும். அதனால அவன் பொண்ணை கடத்தக்கூடாது. வேற யாராவது யோசிச்சு போமான்னு சொல்லி கேட்கும்போது யோசிச்சு பார்க்குறாங்க. அவன் ஓனருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவனுக்கு கிட்டத்தட்ட ஊரில் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் தான். அவன் குழந்தைய கடத்தினா என்ன? இந்த மாதிரி 2 பேரும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. இவங்க நினச்ச மாதிரியே அந்த நபருடைய பொண்ணை கடத்தி கூட்டு வராங்க. அந்த பொண்ணுக்கிட்ட, பாப்பா இங்கே பாரு, நான் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான். உங்கள் அப்பா ஒரு வாரம் எங்கூட தங்க சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பொய் சொல்லி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அவங்க அக்காவுக்கும் பதில் சொல்லணும். அவங்க அக்கா கிட்ட என்ன சொல்கிறான்னா, அக்கா இங்கே பாரு, என் ஆளோட சொந்தக்கார பொண்ணு தான், லீவுக்காக இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க. பட் அவளால் தனியாக பார்த்துக்க முடியல. அதனால் நான் கூட்டி வந்திருக்கேன். நீ அவளை பார்த்துக்கோன்னு அவங்க அக்கா கிட்ட கொடுக்குறான். அவங்க அக்காவுக்கும் தெரியாது இந்த மாதிரி அவங்க திருமுழு பண்ணுறாங்கன்னு. அது தெரியாமல் அந்த குழந்தைய பார்த்துக்கிறாங்க. அந்த குழந்தை இங்கே ஜாலியாக இருக்குது. இப்போ அவங்க அப்பா கிட்ட பணத்தை கேட்கணும். அதுக்காக அந்த பொண்ணை அழ வைக்கணும். இதனால் ஹீரோ ஒரு பிளான் பண்ணுறான். அந்த பொண்ணுக்காக அழகாக ஒரு பாசி ரெடி பண்ணுறான். அந்த பொண்ணு அவங்ககிட்ட வந்து அந்த பாசி கொடு,
அது எனக்கு தானே, அது ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு தான் கேட்டு பார்க்குறா. பட் அவன் தரமடிக்கிறான். இதனால் அந்த பொண்ணு ஆரம்பிக்குது. அப்படின்னு இல்லை, நான் உன்னை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், நீ அழுதுகிட்டே இரு, இந்த செயின் தந்துன்னு சொல்கிறான். அதே மாதிரி அந்த பொண்ணும் அழுதுகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு கழுத்து இந்த மாதிரி பாசியை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பொம்மை இருக்கும். அந்த பாசியை கொடுத்து அந்த பொம்மையை வாங்கிக்கிறான். அந்த பொம்மை மேலே ராட்சசன் படத்தில் ஒரு மாதிரி ஃபேக்காக பிளட்டெல்லாம் தடவி அவங்க அப்பாவுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க அப்பா அதை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. இப்போ அவங்க அப்பா செல்லுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி, இங்கே பாரு, உன் பொண்ணு இப்போ எங்ககிட்ட இருக்கா, நாங்கள் கேட்குற பணத்தை நாளைக்கு காலையில் இந்த இடத்துக்கு கொண்டாந்து அனுப்பிக்கிறாங்க. அந்த அப்பாவும் ரெடியாக இருக்காரு. இங்கே இதே நேரத்தில் இந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. பேருக்கு தான் கடத்தி வந்திருக்காங்க. பட் அந்த பொண்ணை இப்போ வரைக்கும் எந்த ஒரு கொடுமையும் பண்ணல. அவங்களுக்கு தேவையில்லாமல் அந்த பணம் மட்டும்தான். இங்கே இதே நேரத்தில் இந்த அப்பா தன் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அவங்க சொன்ன இடத்துக்கு அவங்க சொன்ன பணத்தை கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே அந்த அக்காவை காமிக்கிறாங்க. அந்த அக்கா தன் தம்பி துணி துவைக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது அவன் பேண்ட்டில் தான் பேப்பர் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பேப்பரை பார்த்தா அவங்க பிளான் போர்டு வச்சதெல்லாம் இருக்குது. இதை பார்க்குறவங்க அக்கா நொறுங்கி போயிடுறா. இந்த பொண்ணை கடத்திட்டு வந்து தான் நம்ம உயிரை காப்பாற்ற போகிறாங்களா, இந்த ஒரு விஷயம் அந்த அக்காவுக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் அக்கா கிட்ட வேலை போன விஷயத்தையும் சொல்லியிருக்க மாட்டான். இந்த விஷயத்தையும் அக்கா தெரிஞ்சுக்கிறா. உடனே அவங்க ஆஃபீஸ் கால் பண்ணி அதையும் கேட்குறா. அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ அந்த அக்கா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இப்போ அந்த அப்பாவும் அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டாரு. இப்போ ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. ஒரு மெசேஜ் இருக்குது. ஒரு சூட்கேஸை கீழே வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடு, இந்த மாதிரி ஒரு மெசேஜ் இருக்குது. அந்த அப்பா வேறு வழி இல்லாமல் அவங்க சொன்னபடி செய்கிறாரு. சூட்கேஸை கீழே வச்சுட்டு கண்ணை மூடாரு. இப்போ பின்னாடி இருந்து ஹீரோ வரான். அந்த அப்பா மூஞ்சில் கவரை போட்டு அவரை கட்டி வச்சுட்டு போயிடுறான். ஒரு போஸ்ட் மரத்தில் கட்டி வச்சுட்டு அந்த பணம் தூக்கிட்டு போயிடுறான். இப்போ பணம் கிடைச்ச சந்தோஷத்தில் ஹீரோ ஜாலியாக வீட்டுக்கு வரான். பார்த்தா அந்த குட்டி பொண்ணு கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கு. அதுக்கிட்ட சும்மா அம்புல்போன்னு சொல்லி ரிமோட்டை பிடுங்குறான். ரிமோட்டை பிடுங்கி வேறு சேனலை மாற்றுறான். அந்த பொண்ணு அழுதுகிட்டு ரிமோட்டை கொடுன்னு அழுகுது. அவன் ரிமோட்டை கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட அக்கா எங்கன்னு கேட்குறான். அந்த பொண்ணு அவங்ககிட்ட ஒரு லெட்டரை கொடுக்குது. அவன் அந்த லெட்டரை படிக்கிறான். திடீர்னு தூக்கி வாரி போடுது. உடனே வேகமாக பாத்ரூம் ஓடி போய் பார்க்குறான். பார்த்தா அவங்க அக்கா பாட்டப்பில் கையை அறுத்து செத்து போயிருக்கா. இதை பார்க்குற ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அந்த அக்கா அவங்க லெட்டரில், எனக்கு இந்த உயிர் வேணாம், நீ அந்த பொண்ணை கடத்தி அந்த நாள் வர பணத்தில் இந்த உயிர் வேணாம், இந்த உயிர் போட்டுன்னு அவங்க அக்கா எழுதியிருக்காங்க. இதை பார்க்குற ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான். யாரை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ பிளான் பண்ணானோ அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இதை நினச்சி அவர் ரொம்ப அழ ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த அப்பாவை காமிக்கிறாங்க. அந்த அப்பாவை ஒரு போஸ்ட் மாதிரி கட்டிட்டு போயிருப்பான். அது மட்டும் மூஞ்சில் ஒரு பிளாஸ்டிக் கவர் சுற்றி வச்சிருப்பான். இந்த அப்பா கத்துறாரு, யாரா அவன், என்ன அவரான்னு கத்துறாரு. நாய்ங்களா ஓடி வருது. ஒரு வழியா அந்த மக்கள்லாம் வந்து அவங்க அப்பா வத்து விட்டுறாங்க. இப்போ அப்படியே ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவங்க அக்காவும் சின்ன வயசு இந்த குளத்தை விளாடும்போது அவங்க அக்கா சொல்லியிருப்பாங்க, நான் செத்து போயிட்டா என்னை இங்கே போச்சிருன்னு. இந்த விஷயங்கள் இப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது. நைட்டோட நைட்டாக அவங்க அக்காவோட பணத்தை தூக்கிட்டு அந்த குளத்துக்கு போகிறான். நேற்று வந்த பொண்ணு கூட அந்த அக்காவுக்கு அப்படி அழும். அந்த பொண்ணு நைட்டு ஃபுல்லாக அழுது அப்படியே அந்த கார்லேயே படுத்து தூங்கிடும். இப்போ அடுத்த நாள் காலை ஹீரோ அந்த குளத்துக்கு போகிறான். அவங்க அக்காவோட பணத்தை அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அந்த குளத்துக்கு தூக்கி போயிட்டான். ஒரு கல்லை வச்சு அவங்கள பதவி ட்ரை பண்ணுறான். அப்புறம் மனநல பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அவன் டிஸ்டர்ப் பண்ணுறான். இங்கேருந்து போடா, நானே கடுப்பில் இருக்கேன், நீ கடுப்பை தான் சொல்கிறான். இதனால் அந்த பையனும் அங்கேருந்து ஓடி போகிறான். அப்போ காரில் இருக்கிற அந்த குட்டி பொண்ணை பார்க்குறான். அந்த குட்டி பொண்ணை அழுது அப்படியே தூங்கிருச்சு. அது கிட்ட இருக்கிற பாசி இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு குச்சி எடுத்து அந்த பாப்பா கிட்ட இருக்கிற பாசி ஆட்ட போட்டு ட்ரை பண்ணுறான். இதனால் அந்த பாப்பா எந்திரிச்சிருது. எழுந்த உடனே அண்ணன் எங்க, அக்கா எங்க, இந்த மாதிரி அழுதுகிட்டு ஓடி போகுது. பார்த்தா ஹீரோ காது கேட்காம அவங்க அக்காவை போச்சுட்டு இருக்கான். இந்த பாப்பாவும் ஓடி போகுது. அப்போ ஓடி போகிற பாலங்கிறது மரக்கட்டையில் இருக்குது. அது உடஞ்சி போயிடுது. தண்ணிக்குள்ளே மூழ்க ஆரம்பிச்சிடுறா. அந்த பாப்பா கத்த ஆரம்பிக்குது. பட் அவனுக்கு கேட்கவே இல்லை. அந்த பாப்பா தண்ணியில் மூழ்கி அங்கேயே செத்து போயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து வாரான். பார்த்து ரெட் கலர் துணி இருக்குது. உடனே ஓடி வந்து பார்த்தா அந்த பாப்பா செத்து போயிருக்கு. இது பார்க்குறவனுக்கு என்ன பண்ண தெரில. இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த அப்பாவை காமிக்கிறாங்க. போலீஸ் யாருமே அங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த குழந்தை செத்து போயிருக்கு. அந்த குழந்தைகிட்ட அந்த பாசியை அந்த மனநல பாதிக்கப்பட்ட பையன் எட்டு போயிருப்பான். இப்போ போலீஸ் எல்லாருமே அந்த அப்பா கிட்ட கேட்குறாங்க, சார் எதுக்கு இப்படி பண்ணீங்க, இந்த மாதிரி யாராவது கால் பண்ணால் உடனே பணத்துக்கு கொடுத்துருவீங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துருக்கணும், நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி பண்ணலன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், காசு கொடுத்தா விட்டுறா நினச்சேன், பட் என் பொண்ணு இப்படி கொலை பண்ணுவான்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, இந்த மாதிரி சொல்லி அந்த அப்பா ஆரம்பிக்காரு. சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பான்ல அந்த நம்பரை கொடுங்க, நான் அவனை ட்ரேஸ்ஃபர் பண்ணுறோம்,
போகிறோம். இந்த மாதிரி போலீஸ் சொல்லி நம்பர் வாங்கி வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பணத்தை எடுத்து மார்ச்சுரி பண்ணுறாங்க. இது பார்க்குற அந்த அப்பாவால் பார்க்கவே முடியல. தான் பெற்று எடுத்த பொண்ணை தான் கண்ணு முன்னாலேயே கூறு வெட்டுறாங்க. இதை பார்த்து அவர் அழ ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணுக்கு ஃபியூனரெலாம் வைக்கிறாங்க. அந்த அப்பா அங்கேருந்து போயிறாரு. அவருக்கு நிறைய ஹாலுசினேஷன்லாம் வருது. அவரும் ஒரு பொண்ணும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோலேருந்து அவங்க பொண்ணு திடீர்னு மாயமாக போகிறா. அவள் வச்சிருந்த பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு நைட்டு படுத்துங்கிறாரு. இப்போ திடீர்னு கனவுல அவங்க பொண்ணு வாரா. அவங்க பொண்ணு அவங்க அப்பா பார்த்து, அப்பா எல்லா தப்பும் ஓ மேலே தான்ப்பா, எனக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்த, எதுக்கு நிஜம் சொல்லி தரல, அதனால தான் நான் செத்து போயிட்டேன். இந்த மாதிரி இந்த பொண்ணு சொல்கிற மாதிரி உனக்கு கனவு வருது. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ மனசுக்குள்ளே ஒரு குற்றம் வந்துச்சு. தன்னால தான் தக்கா செத்து போயிட்டா. தக்கா செத்து போனால தான் அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு. 2 கொலை காரணம் நான் தான். இந்த குற்ற உணர்ச்சியோட வீட்டில் இருக்கான். அப்போ லவர் அவங்ககிட்ட வந்து இங்கே இருக்காத, போலீஸ் கண்டிப்பாக உன்னை தேடி இங்கே வருவாங்க, ஸோ அதனால் வீட்டை காலி பண்ணி என் கூட வான்னு சொல்லி கூட்டி போயிடுறான். அதே மாதிரி ஹீரோவும் அங்கேருந்து போயிடுறான். இங்கே இதே நேரத்தில் போலீஸும் அவன் நம்பர் வச்சு வீடு அட்ரஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அப்பா கிட்ட சொல்லி அந்த வீடு போய் பார்க்க போகிறாங்க. பார்த்தா அந்த வீடு காலியாக இருக்குது. ஹீரோ முன்னாடி பிளான் பண்ணி இந்த வீடு காலி பண்ணி போயிட்டான். இதை அந்த அப்பா நோட் பண்ணுறாரு. அப்போ அந்த வீட்டோட செவுத்தில் ஒரு ரேடியோ சவுண்ட் கேட்குது. அந்த ரேடியோவில் எங்கள் அக்கா செத்து போயிட்டா, அதுக்காக ஒரு ட்ரிபியூட் பண்ணும். இந்த மாதிரி ரேடியோவில் ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. எப்பவும் ஹீரோ தான் இந்த மாதிரி ரேடியோவில் பேசிகிட்டு இருப்பான். இதை பார்க்குற அந்த அப்பாவுக்கு ஒரு விஷயம் புரியுது. உடனே வேகமாக அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போகிறாரு. உங்ககிட்ட அடிக்கடி ஒரு நபர் ஒரு பேப்பர் வாசிப்பால, அவள் யாருன்னு சொல்லி கேட்கும்போது அவனா, அவள் யாரும் தெரியாது, பட் ஃப்ரெம் அட்ரஸ் போடாமல் வரும், பட் அவன் தான் எங்கள் ரெகுலர் கஸ்டமர். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அவன் கொலைகாரனுக்கு சான்ஸ் இல்லை. அவன் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு அவங்க அக்காரை ரொம்ப பிடிக்கும். எங்ககிட்ட தான் அடிக்கடி ஒரு பேப்பர் கொடுப்பான். அதை நாங்கள் வாசிப்போம். நீங்கள் கொலைகாரன்னு சொல்கிறப்ப தான் அதை பற்றி எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு டிராயிங் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு டிராயிங் காட்டுறாங்க. அந்த டிராயிங்கில் ஹீரோ அவங்க அக்காவுக்கு புதைக்கிற மாதிரி இருக்குது. பின்னாடி ஆற்றுல அந்த பொண்ணு சாகிற மாதிரி இருக்குது. இதை பார்க்குற அந்த அப்பாவுக்கு ஒரு விஷயம் தெரியுது. உடனே வேகமாக அவன் பொண்ணு செத்து போன அந்த ஆற்றுக்கு போகிறாரு. கீழேருந்து கல் எடுத்து அந்த ஆற்றை விட்டுறாரு. அந்த கல்லும் அப்படியே பறந்து போகுது. இப்படியே ஒவ்வொரு கல்லை எடுத்துகிட்டே இருக்கும்போது சடனாக பார்த்தா ஒரு கை இருக்குது. அந்த கல்லை வளைக்கி பார்த்தா செத்து போன அவங்க அக்காவோட பணம் இருக்குது. அந்த பணத்தில் புழுலாம் வச்சு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அந்த இடத்துக்கு மனநல பாதிக்கப்பட்ட அந்த பையன் வரான். அந்த பையன்கிட்ட ஒரு பாசி இருக்குது. இதை பார்க்குற அந்த அப்பாவுக்கு அந்த பாசி எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த பாசியை வாங்கி அவன் கொடுத்த ஃபோட்டோவை மேட்ச் பண்ணி பார்க்குறாரு. அந்த பாசி அவன் பொண்ணோட தான். இப்போ அந்த அக்காவோட பணத்தை தூக்கி மார்ச்சுக்கு அனுப்புகிறாங்க. அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி போலீஸ் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அவள் போலீஸ்க்கு சில டீட்டெயில்ஸ் கிடைக்குது. ஹீரோக்கு ஒரு லவர் வேறு இருந்திருக்கான். அந்த லவரோட அட்ரஸ் இதான்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹீரோவையும் ஹீரோயின் காமிக்கிறாங்க. இவங்க அக்கா செத்து போனது ஒரு முக்கியமான காரணம் அந்த கிட்னி கடத்த கும்பல் தான். இன்கேஸ் அவங்க காசு இருந்திருந்தாங்கன்னா அவன் இந்த பிளானுக்கே போயிருக்க மாட்டான். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த கிட்னி கும்பல் தான். இதனால இந்த ஊரில் யாரெல்லாம் ஆர்கன் ரிசீவர்ஸாக இருக்காங்களோ அவங்கள கால் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு வழியாக அந்த கிட்னி கடத்த கும்பலை கண்டுபிடிக்கிறாங்க. இதனால ஹீரோ வேகமாக ஒரு பேட்டை வாங்கிட்டு போகிறான். அந்த கிட்னி கடத்த கும்பலை பார்த்து போட்டு பொழப்பான்னு பொழக்கிறான். கத்தி எடுத்து எல்லார் வயிற்றையும் கிழிச்சு கொடூரமாக சாகடிக்கிறான். இப்போ அப்படியே அந்த அப்பாவை காமிக்கிறாங்க. அந்த அப்பா ஹீரோயின்ட்டுக்கு அந்த வீட்டுக்கு போய் ஹீரோனை கட்டி போட்டு வச்சுட்டாரு. ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்லு, ஓ லவர் எங்கே இருக்கான், இந்த மாதிரிலாம் கேட்கும்போது அவள் ஒன்றும் சொல்ல முடிக்கிறா. பக்கத்துலேயே பார்த்தா ஒரு கரண்ட் மிஷின் இருக்குது. அவள் காதலெல்லாம் அந்த கரண்ட் மிஷினை மாட்டி ஷாக் கொடுக்குறாரு. அந்த பொண்ணும் கத்த ஆரம்பிக்கிறா, இங்கே பாருங்கள், நாங்கள் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லை, நாங்கள் ஜஸ்ட் பணத்துக்காக தான் உங்கள் பொண்ணை கடத்தினோம், உங்கள் பொண்ணை கொண்டது நாங்கள் இல்லை, எதாச்சியா அவள் செத்து போயிட்டா, அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு தீவிரவாத இயக்கத்தில் இருக்கேன், உன் ஃபோட்டோவை இயக்கத்தில் கொடுத்துருக்கேன், நீ என்னை கொலை பண்ணாலும் அவங்க உன்னை கொலை பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அவள் சொல்லும்போது அவள் வீட்டு கதவை யாரை தட்டுறாங்க. அது ஹீரோவாக இருக்க சொல்லி திறந்து பார்க்குறான். பார்த்தா யாரோ ஃபுட் டெலிவரி பண்ண வந்தவன். ஹீரோயின் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிப்பா போல் அவன் டெலிவரி பண்ணிட்டு போகிறான். அந்த அப்பாவும் வாங்கி வச்சுக்காரு. இதுக்கு மேலே நீ ஊரோட இருக்க வேணாம் இந்த மாதிரி சொல்லிவிட்டு மிஷின் ஆன் பண்ணுறாரு. இதனால் கரண்ட் ஷாக் கொடுத்து அந்த பொண்ணு செத்து போயிடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த கும்பல் கூட சண்டை போடுறதுனால அவன் வயிற்றுல காயமாக இருக்குது. அதனால் அவன் வீட்டில் இருக்கான். இப்போ அந்த அப்பா ஹீரோனை கொலை பண்ணனால ஹீரோயின் வீட்டில் ஹீரோ இல்லை. அப்போ எங்கே இருப்பானா அவன் வீட்டில் தான் சான்ஸ் இருக்குது. இதனால் அந்த அப்பா அங்கே போய் ட்ரை பண்ணுறாரு. இதே நேரத்தில் ஹீரோ அவன் காயத்தெலாம் சரி பண்ணிட்டு ஹீரோனை பார்க்க வரான். பார்த்தா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இதை பார்க்குற ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அவன் முகத்தை மறைச்சிட்டு லிஃப்ட்டில் நின்றுட்டு இருக்கான். அவள் போலீஸ் இல்லாமல் ஸ்ட்ரக்சர்ஸில் ஒரு பணத்தை தூக்கிட்டு வராங்க. அந்த பணத்தோட துணி விலகுது. அது யாருன்னு பார்த்தா ஹீரோயின்.
அழக்கூட முடியாத நிலமையில அந்த பொண்ணோட கையை பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா போலீஸ் எல்லாமே ஊரில் இவனா தேடிட்டு இருக்காங்க. இப்போ எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கே தப்பிச்சு வந்துட்டான். இப்போ அந்த அப்பா அப்படியே அங்கேருந்து போய் ஹீரோ வீட்டுக்கு போகிறாரு. ஹீரோ வீடு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அப்போ இங்கே இருந்துட்டு தான் இங்கேயே போயிருக்கான். இதனால் அவர் அங்கே வெயிட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் போலீஸாக இருக்கும்போது நியூஸ் வருது. இந்த மாதிரி ஒரு கும்பலை எவனோ சாகடிச்சிருக்கான், அந்த இடத்துக்கு வாங்கன்னு போலீஸை கூப்பிட்டுருக்காங்க. போலீஸ் அங்கே வந்து பார்த்தா கிட்னி கடத்தல் கும்பல் குடும்பம் சாகடிக்கப்பட்டிருக்காங்க. இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, சாகடிச்சவங்கள சும்மா விடல, அவங்க வயிற்று கிழிச்சு கிட்னி திருடி இருக்கான். இவங்க கிட்டேருந்து எப்படி கிட்னி உருவினாங்களோ அந்த மாதிரி அவங்க சாகடிச்சு அவங்க கிட்னி திருடி போயிருக்கான். இதை பார்க்குற போலீஸ்க்கும் ஒரு மாதிரி வீடாக இருக்குது. இதுக்கப்புறம் அந்த அப்பா கால் பண்ணி, சார் நீ கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவன் உங்களை எப்போனா கொலை பண்ண வரலாம், அதெல்லாம் அலாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அப்பா அலாட்டாக இருக்காரு. இப்போ அந்த அப்பா இருக்கிறது ஹீரோட வீட்டில். ஹீரோ காலையில் ஃபுல்லாக ஊரோட சுற்றிட்டு நைட்டு வீட்டுக்கு வரான். பார்த்தா வீட்டில் லைட் எரியுது. ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா அந்த அப்பா இருக்காரு. இதை பார்க்குற ஹீரோ செம்மையாக பயந்து போயிடுறான். ஒரு கத்தி எடுத்து உள்ளே போகிறோம். அந்த அப்பாவை குழப்பலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவன் டோரில் கை வைக்கிறான். பார்த்தா கரண்ட் ஷாக் அடிக்குது. அந்த அப்பா அந்த கதவுல கரண்ட் கொடுத்துருக்காரு போல. இதனால ஹீரோ ஷாக் அடிச்சுட்டு ஆள் அங்கேயே மட்டையிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அப்பா வந்து பார்க்குறாரு. அந்த அப்பா ஹீரோ கை காலெல்லாம் கட்டி போட்டு ஒரு ஆற்று கூட்டி போகிறாரு. அது வேறு எதுவும் இல்லை, அந்த பொண்ணு செத்து போன அந்த இடத்துக்கு தான். இப்போ அவனை பிடிச்சி, இங்கே பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ என் பொண்ணை கொல்லன்னு. உன்னால் வாய் பேசவும் முடியாது, உனக்கு காதும் கேட்காது. நீ நல்லவன்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பட் என் பொண்ணோட சாவுக்கு நீ காரணமே இல்லைனாலும் அது காரணம் நீ தான். நீ மட்டும் என் பொண்ணை கடத்தலைன்னா என் பொண்ணு என்கிட்டே இருந்திருப்பா. அப்போ அந்த பொண்ணு உழந்திருப்பா. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். வேறு வழியிலன்னு சொல்லி அந்த அப்பா அந்த ஆற்றுக்குள்ளே முழுகிறாரு. இது பார்க்குற ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவால் நிற்க கூட முடியாமல் தண்ணிக்குள்ளே முழுகிறான். பார்த்தா அவன் கால் நரம்ப அந்த அப்பா கட் பண்ணிட்டாரு. இப்போ அவன் கை கால்லாம் கட்டப்பட்டிருக்கு. கால் நரம்பு வெட்டினாலும் நிற்க முடியல. இதனால் ஆற்றுக்குள்ளே மூழ்க ஆரம்பிச்சிடறான். கொஞ்ச நேரம் கழிச்சு மூச்சு முட்டு அங்கேயே செத்து போயிடுறான். இப்போ ஹீரோட பணத்தை கரை கெட்டு வந்து துண்டு துண்டாக வெட்டுறாரு. அவன் கை தண்ணியை கால் தண்ணியான துண்டு துண்டாக வெட்டி டிஸ்பேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வேகமாக ஒரு கார் வருது. அந்த கார்லேருந்து 4-5 பேர் இறங்குறாங்க. அவங்க கையில் ஒரு ஃபோட்டோ எடுக்கு. அந்த ஃபோட்டோ யாருதுன்னா ஹீரோடைய ஃபோட்டோ. திடீர்னு என்னாச்சுன்னு தெரில, அந்த 4-5 பேர் சேர்ந்து அந்த அப்பா அடிக்கிறாங்க. அந்த அப்பாவோட வயிற்றுலேயே கத்தியை குத்திட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. அந்த அப்பாவும் சாக தருவாயில் அவனை பார்க்குறாரு. பார்த்தா உடம்பு தனித்தனியாக பீஸாக இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு அந்த அப்பா செத்து போவார். இங்கே சிம்பத்தி ஆஃப் மிஸ்டர் வெஞ்சன்ஸுங்கிற இந்த படம் முடியுது. இந்த படத்தோட கடைசியில் அந்த அப்பாவை கொலை பண்ணது யார்? ஹீரோயின் சொல்லியிருப்பா, நான் ஒரு தீவிரவாத இயக்கத்தில் இருக்கேன், நீ என்னை சாகடிச்சாலும் அவங்க ஒன்று சும்மா விட மாட்டாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. அவங்க தான் வந்து அந்த அப்பாவை சாகடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கோர் கான்செப்டே ரிவெஞ்சு தான். இந்த படத்தோட டைட்டில் மட்டும்தான் சிம்பதி இருக்கும். பட் அந்த படத்தில் எங்கேயும் சிம்பதி பார்க்கவே முடியாது. ஹீரோ அவமான தப்புக்காக அவங்க அக்கா விளந்தான். அதே மாதிரி ஹீரோயின் தான் சொல்லி கொடுத்த பிளானால தான் இவ்வளோ நடந்துச்சு. அதனால் அவளும் செத்து போயிட்டா. அதே மாதிரி ஹீரோவும் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணோட சாவு காரணமாயிட்டான். அதனால் ஹீரோவும் செத்து போயிட்டான். ஹீரோ பழிவாங்கங்கிற பேரில் அவனை கொலை பண்ணியிருக்கான். இதனால் அந்த அப்பாவை செத்து போயிட்டாரு. உலகத்திலே ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் வெஞ்சன்ஸ் தான். இதோட சிம்பத்தி ஆஃப் வெஞ்சன்ஸுங்கிற இந்த படம் முடியுது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் முடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பற்றி நான் சொன்னது கொஞ்சம் மினிமமாக தான் இருக்கும். ஏன்னா ஓல்டு பாய் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் படங்கள் எவ்வளோ வயலன்ஸ் இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு படம் தான் சிம்பத்தி ஆஃப் மிஸ்டர் வெஞ்சன்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ஓல்டு பாய் படம் பிடிக்குன்னா இந்த படத்தையும் பாருங்கள். இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமான இந்த மீட் பண்ணி வரைக்கும் பாய் காய்ஸ்.